கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 16:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர், 10,000 காலில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 14வது அதிகாரம் 6வது வசனம். 14:6 முதல் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உக்கிர கோபம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். சரி, ஃபர்ஸ்ட் உக்கிர கோபம் கொண்டு, கோபத்துல உக்கிர கோபம் அது என்ன நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். ஆங்கர் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு, அதுக்கு ஹராஷ், ஹராஷ், HA ஹராஷ், ஹராஷ், HARAH, ஹராஷ், ஹராஷ். இந்த ஹராஷ் இது எபிரேய வார்த்தை, அதனால இது பழைய ஏற்பாட்டில் இருக்கும். யோனா நம்ம எடுத்துக்கொள்ளும். இங்கதான் இந்த கோபத்துல உக்கிர கோபம். பல வகையான கோபத்தை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, எனக்கு பிடிக்காத யாராவது செய்தாங்கன்னா நான் கோபப்பட மாட்டேன், ஆனா அதை விட்டு ஒதுங்கி தனியா போயிடுவேன். அது என்னுடைய சுபாவம். சண்டை போடுறதும் கிடையாது. ஆனா இது அப்படி கிடையாது. யோனா 4வது அதிகாரம் 1 வசனம். யோனா இது மிகவும் விசனமா இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. கடும் கோபம் இப்படி இருக்கணும். ஹராஷ் சொல்லுங்க. ஹராஷ், HA மேல கூட ஹராஷ். இந்த ஹராஷுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பிகம் ஹீட்டட் வித் ஒர்க். ஹீட்டட் வித் ஒர்க்குங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். இதை எப்படி அவர் விளக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனாவை தான் எடுத்துக்கிறார். யோன் ஆண்டவர் சொல்படி கேட்கல. அவருக்கு நினைவே பட்டணம் ரட்சிக்கப்படுறது அவருக்கு பிடிக்காது. அதனால அப்பவே அந்த கோபம் இருந்துச்சு.
அந்த கோபம் அவர் என்ன செய்ய வச்சுன்னா ஆண்டவர் விட்டு தூரமா போக வச்சுச்சு. ஆனா ஆண்டவர் யோனா மட்டும்தான் சொல் பேச்சு கேட்காதவன். ஆனா யாரெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் கேட்கும். கடல் நீ கொந்தளி அப்படிங்கிறாரு, கடல் கொந்தளிச்சு கேட்டுச்சு. அங்க உள்ளவர்கள் இவரை தூக்கி தண்ணியில போட சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, தூக்கி போட்டாங்க. மீன் ஆண்டவர் சொல்றபடி கேட்டுச்சு, துப்புனோட துப்பிடுச்சு. ஆமனுக்கு செடி கீழ்பிடிச்சிச்சு, யோனா மட்டும் கீழ்ப்படியல. அந்த கீழ்ப்படியாத இருதயத்தில் வருகிற ஒரு வார்த்தை தான் ஆக்ஷனா வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடும் கோபம் கொண்டு. சரி, இது இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போயிடும். ஆனா இது கொஞ்சம் கருகலான வார்த்தையாக இருக்குது. கருகலான வார்த்தைனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அதை நம்ம இப்ப டைரக்டான ஒரு காரியத்தை காமிச்சாச்சு, இன்டைரக்டான ஒரு காரியத்தை காட்ட போறோம். நெகேமியா 3வது அதிகாரம் 20. இது கடும் கோபத்தோடு செய்கிற வேலைங்கிறத அங்க பார்க்கிறோம். அது கொஞ்சம் கருகலா இருக்கு. அது என்ன நம்மளுக்கு பார்க்க நெகேமியா பக்கம் 606 3:20. அவனுக்கு பின்காக சாபானின் குமாரனாகிய பாரோக் அந்த கோடி துவங்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாக்கிம் வாசல் மட்டும் இருக்கிற பின் ஒரு பங்கை, இதைத்தான் நீங்க பார்க்கணும், பின் ஒரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து, வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்தா இந்த ஆத்திரத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வேலை செய்யும்போது லெத்தார்ஜிக்கா செய்வாங்க. இப்பெல்லாம் கொத்தனார் வராங்க, வரும்போதே 10 மணி ஆயிடுது, வந்து ஒரு மியூசிக் வச்சுட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டீ பிரேக்குன்றாங்க, அப்புறம் மத்தியானம் தூங்க போயிடுவாங்க, அப்புறம் சாயங்காலம் ஒரு 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 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை பார்த்து போயிடுவாங்க. ஆனா இது அவங்க வீடு அல்லது ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்ல நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையை பார்க்கணும், சுறு அந்த ஸ்பீடை பார்க்கணும். அந்த ஸ்பீடுக்கு பின்னாடி இவர் என்ன சொல்லுவாரா, ஒரு கோபம். அதனாலதான் ஆவியானவர் இந்த வேலையிலேயே என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டேன், ஹராஷ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கான். வைராக்கியமா கோபத்தோடு ஃபுல் ஸ்பீட்ல செய்யற ஒரு வேலை. சரி, அடுத்து பார்க்க போயிடும். இதுல இன்னொரு வார்த்தை உங்களுக்கு ஹரான், ஹராஷ் காட்டினேன், ஹரான் இதை நம்ம பார்ப்போம். ஹெச்ஏ அதான் ரெண்டு வருடம் ஆரம்பி ஹரான், ஹரான் RON, ஹரான். திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு. HA மேல ஒரு கோடு, RON, ஹரோன். முத பாருங்க, HARAH. இது burning anger. இந்த burning angerக்கு ஹரான்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12வது வசனம். மோசே ஆண்டவரை பல்ஸ் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனா இவங்களை நான் அழிச்சுவேங்கிறார். அப்ப மோசே அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைகளிலே அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினேன் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி, நம்ம மனம் திரும்புகள்ல சொல்றோம் பாத்தீங்களா. மோசே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஹரான விட்டு திரும்புங்க ஆண்டவரே. ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பாருங்க, ஹரான விட்டு திரும்புங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொன்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். சரி, இது முதல் வார்த்தை. ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம் வார்த்தை, உங்களுக்கு முதல் வாசிக்கிறேன். எஸ்ஐயா 14வது அதிகாரம் 6வது வசனத்துல, உக்கிரகோபம் கொண்டு ஓயாத அடியாய் அவரை அடித்து கோபமாய் அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். இல்ல என்ன பரிஷ், அழிந்து போகிற காரியத்தில், அழிந்துனா டிஸ்ட்ராய் ஆகிறது. பாரிஷ்ங்கிறதுக்கு பாரிஷ்
ஏ மேல போய் ஏ கிடையாது அபோர்ட் BOD அபோர்ட் ஏ மேல கொண்டு அபோர்ட். இது மறிக்கிறதுக்கு அபோர்ட் கொடுக்குறாங்க. பி லாஸ்ட் பி கேரிட் அவே. இது இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீங்க கவனம் புரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா disappearance ஆஃப் someone. இப்ப ஒரு மனிதன் இருக்காரு, மறிச்சிடாரு, அவர் டிசப்பியர் ஆயிரும். பேர் வேணா இருக்கும், ஆனா அந்த பேரு டிசப்பியர் ஆயிரும். சம்திங் someone or something. someone ஒரு மனிதனாக இருக்கலாம், அது ஒரு ஊராக இருக்கலாம், எதனால இருக்கலாம். அது பெருசுனா அது ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போம். இந்த பெருசை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கோங்க. லேவியர் ஆகமம் 26வது அதிகாரம் 38வது வசனம். புறஜாதியருக்குள்ளே அழிந்து போவீர்கள். புறஜாதியருக்குள்ளே அழிந்து போவீர்கள். ஆண்டவர் சாபத்தை சொல்லும்போது நீங்க என்ன செய்வீங்க? அழிந்து போவீர்கள். அழிந்து போனா டிஸ்ட்ராய் ஆயிடும், இல்லாம ஆக்கிடுவார் ஆண்டவர். திரும்ப உங்களுக்கு அந்த வசனத்தை காட்டுறேன். உங்களுக்கு புறஜாதியருக்குள்ளே அழிந்து போவீர்கள். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். என்னாகமம் 33வது அதிகாரம் 52வது வசனம். அந்த தேசத்து குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவர்களுடைய எல்லா சிலையையும் வார்க்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போற இடத்துல இருக்கிற விக்கிரகத்தை சிலைகளை அழித்து. ஏன் அதை அழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விக்கிரகத்துல ஒரு ஆவி இருக்கு. ஒரு சாம் ஜபத்ரே மிக அருமையாக சொல்றாரு, எந்த ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி ஏன் மனுஷன் போறானோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆவி இருக்கும். அது தனக்கு ஒரு வணக்கத்தை எடுத்து கொடுக்கும். சரி, உங்களுக்கு பாரிஸ் காமிச்சிட்டேன். அடுத்து ரூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். 3வது ரூல், ஆளுகை. உக்கிரம் கொண்டு ஓயாதாடியா ஜனங்களை அடித்தவன், கோபம் இல்லாமல் அரசாண்டவன் ரூல். இந்த ரூலுக்கு மேசால் மேசால் MA மே கிடையாது, மேசால் இழுக்கிற மாதிரி மேசால் SAL ரூல். ரைட், இது என்னன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், திரும்ப நம்ம பார்க்க போயிடும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாங்க. 1:18 பகலையும் இரவையும் ஆள. பகலுக்கு ஆளுகை செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு சூரியன் வச்சுக்காரு. சூரியன் இல்லைன்னா அது பகலே கிடையாது, அது ஆளுகை செய்யறது. ஒரு ராஜா மாதிரி இருக்கு. காலையில கிழக்க தோன்றது, மேற்க மறையிறதுல அதனுடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவர் ஊராகத்தை வச்சிருக்கிறார். ஆள. 2வது பாருங்க, 18வது வசனத்துல, சரி 16ல, இரவை ஆள செய்யுங்க. ஆள ரூல் மேசால் ரூல் ரீஜன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, 4:16, உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆண்டு கொள்றதுதான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பவருக்கு கீழே வச்சுக்கிறது. இந்த மனைவி ஒரு பெரிய ஜட்ஜா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தானே என்ன செய்யணும்? கீழே தான் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரோல் அல்லது ஆளுகை. சரி, ஆண்டவரை குறித்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பார்க்கணும். இப்ப மனுஷர்கள் ஆள்றதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டோடைய ஆளுகை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 66வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றைக்கு அரசன்.
ஆளுகை செய்யறதுக்கு என்ன வேணும்? வல்லமை, பவர். ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு ஜட்ஜ் இருக்கிறார், கலெக்டர் இருக்கிறார், அவங்களுக்கு ஒரு பவர். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல், தேசத்தின் மேல் இருக்குது. சரி, இது ஆளுகை. கடைசி ஒரு வார்த்தையை பார்த்து முடிக்க போறோம். அது ராத். ராத்ங்கிறதுக்கு ஹி மேக் ஹெச் இ மேல ஒரு கோடு வரும். ஹி மேக் ஹி ஹெச் இ எம் ஏ ஹெச். இ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஏ மேல இருக்கு. ஹி மேக், ஹி மேக். ஆளுகை. இந்த ஆளுகைங்கிறது ரொட்டீன் டேஸ்ல வருகிற ஆளுகை கிடையாது. இந்த ஆளுகைங்கிறது எங்க வர ஆளுகைனா ஹீட், ஆங்கர், கோபத்தோடு செய்கிற காரியத்துக்கு தான் இந்த ஹிமேக்னு வரும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 44 27:44. உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. யாக்கோபு ஏசாவை ஏமாத்திட்டார். அம்மா ரெபேக்கா ஒரு ஆலோசனை சொல்றார். அம்மா ரெபேக்கா சொன்ன ஆலோசனை தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்பா சாபம் போட்டான்னு, சாபத்தை நான் வாங்கிக்கிறேன். சாபத்தை வந்தனால தான் இந்த அம்மா அடுத்து தன் மகனை பார்க்கவே இல்லை. பார்க்காமலே ரெபேக்கா மறிச்சிட்டாங்க. இது 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 ஏசாவுடைய கோபம். இன்னொரு கோபத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். உபாகமம் 9வது அதிகாரம் 19. உபாகமம் 9:19. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும், கோபம் ஆங்கர், ஹராஷ், ராத் உக்ர கோபம், ஹேமாக். ரெண்டு வார்த்தை எனக்கு டான்ஸ், ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஹேமாக் ரெகுலர் ஆங்கர், டு கெட் ஆங்கர், உடனே ஒரு ஆக்ஷன் வருது, அந்த ஆங்கர். ஆனா இது அப்படி கிடையாது. இது உக்ர கோபம், ஹேமாக். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நீ வார்த்தைக்குள்ள கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு தனித்தனியாக நம்ம இதை தியானிச்சா தான் இது நமக்கு புரியும். ஓயாமல் அடித்தவன். ஒரு கோபத்துல ஒரு அடியே கிடையாது. ஓயாம அடிச்ச உக்கர கோபம் கொண்டு ஓயாது அடிகளால் ஜனங்களை அடித்து. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 33வது அதிகாரம் 1 வசனம். 33:1. கொள்ளையிடப்பட்டிருந்தும் கொள்ளையிடுகிறவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் உனக்கும் ஐயம். கொள்ளையிடப்பட்டிருந்து கொள்ளையிடுகிறவனுக்கு துரோகம் பண்ணுகிறவன். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். கொள்ளையிடப்பட்டும் கொள்ளையிடப்பட்டவனுக்கு துரோகம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர பிரில்லியன்ட் ஃபெல்லோ. ஆனா அவன் தைரியம் கிடையாது, பிரெயின் இருக்கு. எந்த பேங்க்ல எப்ப பணம் வரும், எப்ப பணம் வெளியில போகுங்கிற டீட்டெயில் அப்டேட் பண்ணி வச்சுட்டே இருப்பான். அது எப்படி அவனுக்கு தெரியாது. எப்ப போனா எப்படி போனா அந்த பேங்கை கொள்ளையடிக்கலாம். ஒரு கொள்ளைக்காரன் இவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் அண்ணே, இந்த பேங்க்ல இத்தனாம் தேதி இந்த டைம் இப்படி பாதையில போனீங்கன்னா இத்தனை கோடி நீங்க எடுத்துடலாம் சொல்லி அப்படியே உறுதியாக்கா 100%. ஆனா நீங்க என்ன செய்யணும், கொள்ளையடிச்சு வந்தாங்கன்னா பாதி எனக்கு கொடுத்துரும். அதுல என்ன இருக்கு, நீ தானே ஐடியா கொடுக்குற, ஆக்ஷன் மட்டும் தானே போறாரு. சொன்ன மாதிரி கரெக்டா அந்த அளவு பணம் நகை இருந்துச்சு, அடிச்சுட்டு வந்து பாதி கொடுத்துட்டாரு. 2, 3, 4 பிறகு பைய இவருக்கு தோணுது, நம்ம கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போறோம், இவனுக்கு பாதி கொடுக்கணுமான்ட்டு இவனை காலி பண்ணிடுவோம்ட்டு முடிவு பண்ணிட்டாச்சு. நம்ம நிறைய பணம் சேர்த்தாச்சு, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கஹால் பார்ட்டி. 2 பேரும் குடிக்கிறாங்க. அந்த பிரில்லியண்டா இருக்கிறவன் அவனுக்கு தெரியும் ஏதோ சம்திங் ராங் அப்படின்ட்டு. குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து இவன் மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சுவான். இவன் ஓடி போய் அந்த கொள்ளைக்காரனை பிடிச்சிக்கிட்டான்.
பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அவன் இடையே விடுறாங்கிறான். என்னைய கொல்ல பார்த்தீங்கன்னா நீ சேர்ந்து சாவு. 2 பேரும் தீயில எரிஞ்சு செத்து போனாங்கிறான். புரியுதா? இதைத்தான் இங்க நம்ம சொல்றோம். கொள்ளை இடப்பட்டிருந்தும் கொள்ளை இடுகிறவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் துரோகம் பண்ணுகிறவர்களாகிய உனக்கும் ஐயோ, நீ கொள்ளையிடப்பட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணின தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஓயாமல் எடுத்துட்டு முடிவை காமிச்சவங்க. அடுத்து 47வது அதிகாரம் 6வது. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து, செஞ்ச பாவத்துக்காகத்தான் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். என் சுதந்திரத்தின் பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கமையாமல் முதிர் வயதுகள் மேல் உன் நுகத்தை பாரமாக்கி என்றென்றைக்கும் நாகி ஏற்பம் என்று சொல்லி இந்த காரியங்கள் இதுவரை உன் மனதில் வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இதுதான் ரீசன். எனக்கு இறக்கம் இல்லை, என் பிள்ளைகளை நீ எடுத்து. சரி, இது முதல் குறிப்பு. இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். 2 நாளாகவும் எடுத்துக்கோங்க. 36வது வசனம். ரெண்டு நாளாகமும் 36:17. அவர்கள் மேல ஆண்டோடைய கோபம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதலால் அவர் கர்த்தர் அவர்கள் மேல் கல்தேர் ராஜாவை வரப்பண்ணினார். கல்தேர் ராஜா சும்மா உட்காந்துட்டு இருக்கான். பாபிலோன் ராஜா தான் கல்தேர் ராஜா. அவனை வரப்பண்ணுகிறார். ஏன் வரப்பண்ணுகிறார்னா, ஆண்டோடைய கோபம் இருந்துச்சு. அவருடைய வாலிபர்களை பரிசுத்த ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று வாலிபரின் கன்னிசைகளையும் முதியோர்களையும் தப்ப விடவில்லை. எல்லோரையும் தேவன் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா இறக்க இல்லை. அதனால அவங்களுக்கு மேல ஒரு சிக்ஷை அனுப்புகிறார். இன்னொரு வார்த்தையை பார்க்க போகிறோம். எரேமியா 25வது அதிகாரம் 9. இதோ நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரன் நேபுகாத் நாச்சார் என்கிற பாபில் ராஜா அழைத்தனுப்பி அவர்கள் இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இந்த குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றி இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவர்களுடைய சுதந்திரத்திற்கு ஒப்புக் கொடுத்தேன். அவர்களை பாழாக்கவும் இயற்சியாக வைக்கும் சகல நித்திய வனாதரமாக்க செய்ய என்று இதாங்க ஆண்டவர் ஒரு பிளான் பண்றாரு. ஒரு பாபிலோன்கிற ஒருத்தனை வர வைக்கிறாரு, செய்து முடிக்கிறார். இது நம்பர் 1 தலைப்பு. நம்பர் 1 ஓயாமல் அடித்தளப்பு சொல்லிட்டு. 2வது தலைப்பு என்னன்னா, ஒரு பர்சிக்யூட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பர்சிக்யூட்டர்னா அவங்களை தண்டிக்கிறார்கள். இந்த தண்டிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது அதிகாரம் 14வது வசனம் பார்க்கலாம். தண்டிக்கிறது என்னன்னு பார்ப்போம். 13:14 ஏசாயா, துரத்தப்பட்ட வெளிமான் போலவும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலவும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் ஜனத்தண்டே போக முகத்தை திருப்பி அவர்கள் தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். அழிக்கிறவன ஆண்டவர் அவன் தேசத்துக்கு துரத்தி விட்டுறார். இந்த ஆண்டவர் கோபம் கொண்டவன ஆண்டவர் இப்படி சிரிச்சுக்கிறார். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மீதியரை எழுப்பேன். அவர்கள் வெள்ளி பண்ணு. மீதியர் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன். தானியல்ல கை ஒர்ப்பு தோண்டுது. ராஜா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கிறாரு. சொல்லிட்டு இன்னைக்கு உன் கதை முடியுதுங்கிறாரு. மீதி அடுத்து ராஜாவாக மாறுகிறார். அது ஏசாயா அதை சொல்லிட்டார். 3வதாக திருப்புவார் இல்லாதபடி துன்பப்படுவான். தடுப்பார் ஆண்டவர் பிளான் பண்ணதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. ஏசாயா 46வது அதிகாரம் 46:10. அந்தரங்கத்தில்
உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களையும் பூர்வ காலத்தை கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்காம், எனக்கு சித்தமானவர்களை செய்வேன். ஆண்டோடைய ஆலோசனை பாபிலோனை அழிக்கணும், அவருடைய சித்தம். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்துகிற ஒரு கான்செப்ட் யோபு நமக்கு அருமையாக விளக்கிறார். யோபு அதை எப்படி விளக்கிறார் நம்ம பார்க்க போறோம். யோபு 9வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, அதை நம்ம பார்க்கலாம். 9:13 தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார், ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்க அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். கோபத்தை திருப்ப மாட்டார்னா அவர் நினைத்ததை முடிப்பார். என்ன நினைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் பிள்ளைகள் மேல, ஏன் ஜனத்தின் மேல ஒரு அன்பு இல்லை, இறக்கம் இல்லை, அதனால உன்னை நான் அழிப்பேன். இது தேவனுடைய சித்தம். அவருடைய கோபத்தை முடிகிற வரை நிப்பாட்ட மாட்டேன், அது முடிச்சுதான் அதை நிப்பாட்டேன். சரி, ஒரு வார்த்தை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க, 21வது அதிகாரம் 30 21:30 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனை. கர்த்தருக்கு விரோதமானது என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது. நான் சர்ஜரி பண்ணும்போது எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது. ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரப்ப 90க்கு பிறகு நடக்கிற சம்பவம் இது. ஒரு சினிமா தியேட்டர் மேனேஜர் கரெக்டா தீபாவளி அன்னைக்கு அவருக்கு அப்பண்டிக்ஸ் முந்தின நாளே வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்ன சார் நாளைக்கு தீபாவளி, எப்படி சார் நான் ஆப்ரேஷன் பண்றதுன்ட்டு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வரேன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லுங்க. வழி கூட்டிகிட்டே போகுது. சார் தீபாவளி அடுத்த வருஷம் வரும் சார், நான் இருப்பேனான்னு தெரியாது, எனக்கு ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லுவார். பயங்கர திமிரு பிடிச்சாங்க. ஸ்பைனல் கார்டு கொடுத்தாச்சு, சர்ஜரி பண்றதுக்கு அவர் மாதிரி வந்து டாக்டர் இளங்கோவன் வந்திருக்காரு. அவர் பெயிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த கொழுப்பு பிடிச்சத தலையை தூக்கி சர்ஜன்ட்ட சொல்றாரு, இப்படி கையை வச்சுக்கிட்டோம். சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க சார். திமிரு பிடிச்ச உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எங்கிட்ட கேளுங்கன்னா ஒரு மேனேஜர் சொல்றாரு. மோகன் டாக்டர் அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தார், தூக்க ஊசி எடுத்து போட்டார். இதுதாங்க இந்த வசனம். இப்ப இந்த சம்பவத்தை புரிஞ்சுங்கன்னா அந்த வசனம் புரியும். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஜெபிச்சு முடிப்பாமா. மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. இது எவ்வளவு நல்ல தேவன் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை சிக்ஷித்தவர்களை நீர் தடுக்கவே இல்லை ஐயா. அவர்களை சிக்ஷிக்கிற உங்களுடைய தேவ கோபத்திற்காக நன்றி ராஜா, தேவ ஞானத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.